இந்த கேம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் எடுத்துட்டிங்கன்னாவே அதிகபட்சம் சாக்ரிஃபைஸ், நிறைய சாக்ரிஃபைஸ் நடக்கும். இதில் கொஞ்சம் பிளாக் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் பிஷப் எடுக்க போகும்போது ஒரு சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 28 மூவ் தான். ஓகே, ஃபஸ்ட் மூவ் E4, E4, C5, knight F3, D6, D4, C into D4, knight into D4, knight F6, knight C3, G6, bishop E3, bishop G7, F3, knight C6, queen D2, castle, bishop C4, bishop D7, triple O. இப்போது ஒரு KC8 வரலாம். பட் இப்போ குயின் A5 அப்படின்னு பிளாக் ஒரு மூவ் பண்ணுது. குயின் A5. இப்போது ஒயிட் கிங் சைடு அட்டாக் பண்ணுறதுக்காக H4 இந்த மாதிரி போகிறாங்க. ஓகே, இப்போ ரூக் FC8 பிளாக் பார்த்தீங்கன்னா ரூக் FC8 போகிறாங்க. ஓகே, ஐடியா பிஷப் இந்த E3 பிஷப் இங்கே போனால் இந்த பிஷப் இந்த ஸ்கொயர் போய்க்கிறதுக்காக ரூக் FC8 மூவ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் இன்னொரு ஐடியா போன இதுலேயே கேமில் காட்டணும். நைட் டேக்ஸ் நைட், குயின் டேக்ஸ் நைட், அந்த மாதிரியும் போயிடும். அதாவது இப்போ H5 தள்ளினாங்கன்னா இப்போ ரூக் FC8, இப்போ பிஷப் B3 ஆடணும். பட் பிஷப் B3 ஆடாமல் H5 ஆடினாங்கன்னா ரொம்ப மிஸ்டேக்காக நம்ம அதில் இன்னும் நிறைய காம்பினேஷன் இருக்கிறதுனால போன கேமில் காட்டுறேன். அந்த இப்போ நானும் மறுபடியும் காட்டுறேன். நைட் எக்ஸ் D4. ஓகே, பிஷப்பால் அடித்தோம் கிளியராக ரூக் இன்ட்டு C4 அடிச்சிடுவாங்க. அதனால் குயின் இன்ட்டு நைட். ஓகே, இப்போ நைட் G4. இப்போது பிஷப்பும் குயின் அட்டாக் பண்ணுது, ப்ளஸ் ரூக்கும் C4 நைட் அட்டாக் பண்ணுது. இப்போ குயின் D3. knight into E3, queen into E3, rook into C4. Rook into C4, pawn into knight, again rook into C3, pawn into C3, bishop into C3, queen C3, queen A3 வந்து செக் வச்சு கிங் ஒன்லி B1 போகும், B2 மேட் ஆயிரும். அது ஒரு காம்பினேஷன் இருக்கு பாருங்க. இப்போ இவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னா rook into C4. இப்போ பான்டெக்ஸ் நைட் அடித்தால், பான்டெக்ஸ் நைட் அடிச்சிட்டாங்கன்னா, இப்போ பான்டெக்ஸ் நைட் அடிச்சிட்டாங்கன்னா ரூக் டெக்ஸ் நைட், குயின் அட்டாக், பான்டெக்ஸ் ரூக், பிஷப் டேக்ஸ் பான். ஓகே, ஆக கிங்குக்கு வந்து இன்னும் எஸ்கேப் ஸ்கொயரே இல்லை. கிங்குக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. அடுத்தது குயின் A3 செக், கிங்கு B1 தான் வந்தாகணும். அடுத்தது இங்கே மேட் ஆயிரும், B2ல் மேட் ஆயிரும். ஒரு ஐடியா, சின்ன ஐடியா இருக்குது. இப்போது இவங்க குயின் இன்ட்டு C4 அடிக்கிறாங்க. ஓகே, இப்போ நைட் இன்ட்டு E3 ஃபோர்க், குயினை கொடுங்க அல்லது ரூக்கை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த பிஷப் B3லேயே இன்னும் ஒரு வேரியேஷன் இருக்கா போன கேம்லேயும் சொல்லியிருக்கு. அதனால் எகெயின் இதுலேயும் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதனால் பிஷப் B3. இப்போ நைட் E5. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் C4 வந்து பிஷப், அந்த பிஷப் எடுக்கிறதுல தான் கொஞ்சம் எடுப்பாங்க. பிளாக் பிஷப், இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. H5. ஓகே, நைட் இன்ட்டு H5, G4. ஓகே, இப்போ நைட் G3 இப்போ வந்தால் H7 ஸ்கொயர் வீக் ஆகிடும். ஏன்னா பிஷப் குயின் H2 இமீடியட்டாக போயிடும். குயின் அதாவது குயின் H2 போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பிஷப் H6 அப்படி வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால் நைட் F6 எப்பவுமே அந்த திரும்பி அந்த இடத்துக்கு போயிடும். ஓகே, இப்போது பிஷப்
H6 இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக போகிறது தான் தப்பாக போகுது. பிஷப் டெக்ஸ் பிஷப். இப்போது இவங்க ருக் டெக்ஸ் அடிச்சிருக்கலாம், சாரி குயின் ருக் டெக்ஸ் அடிச்சிருக்கலாம், பட் இவங்க குயின் டெக்ஸ் அடிக்கிறாங்க. குயின் இன்ட்டு H6 அப்படி போயிடறாங்க. இப்போது நல்ல ஒரு இப்போ ரூக் இன்ட்டு C3 நல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. பான் டெக்ஸ். சப்போஸ் அந்த பீஸை அவங்க கட் பண்ணல அப்படின்னா சிம்பிளாக ஒரு நைட் அப் ஆயிரும். அதனால் அவங்க கட் பண்ணி தான் ஆகணும். குயின் இன்ட்டு C3. ஸோ E5 நைட் F6 நைட் நல்லா அப்ளை பண்ணுது. இப்போது அப்படின்னு பாருங்கள். இப்போது ஒன்றும் கிங் B1 போகணும், இல்லைன்னா நைட் DE2. ஏன்னா நைட் DE2 ஏன் வரணும்னா குயின் A1 செக், கிங் D2, குயின் இன்ட்டு D4 அகெயின் ஒரு பீஸ் போகுது. அதனால் இப்போது நைட் E2 அப்படிங்கிற கிங் B1 2 வேரியேஷன் இருக்குது. இப்போது நைட் E2 ப்ளே பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாங்க. நைட் E2, குயின் A1 செக், கிங் D2, knight into F3 check, king D3 போகலாம். ஓகே, இப்போ கிங் E3ன்னு போகிறாங்க. இப்போ ரூக் டெக்ஸ், சாரி குயின் டெக்ஸ் ரூக், ரூக் டெக்ஸ் குயின், knight into G4 check, king into F3, knight into queen. பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஒன்லி 3 பான், பட் ஈக்குவல் பீஸ். ஒரு பீஸுக்கு ஒரு பிஷப்புக்கு ஒரு பிஷப், ஒன்று சேம் கலர் பிஷப் அண்ட் நைட் ரூக், பட் 7 பான் 4 பான் அப். இது கிளியராக பிளாக் வின் ஆயிரும். ஓகே, இப்போ அவங்க கிங் B1 போனால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கிங் B1 போகிறாங்க. கிங் B1, rook C8, G5. அந்த நைட்டு கெட் அவுட் பண்ணோம். இந்த ரூக் C3 அடித்தது கூட இந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரூக் C3 அடித்தது கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் நைட் D5. இந்த F6 நைட்டை கெட் அவுட் பண்ணுறதுக்காக தான். அதனால தான் இந்த ரூக் இன்ட்டு C3 அடிக்கிறாங்க. ஆனால் அந்த சாக்ரிஃபைஸே நல்லா போயிடுது. அடிக்கல, சப்போஸ் அடிக்காமல் விட்டாங்கன்னா H7 விற்காது. ஏன்னா இந்த நைட்டை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த நைட்டை அடிக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே ஒரு மேட் இருக்குது. ஏன்னா இங்கே எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கிடையாது. இங்கே நைட் இவங்க அடித்தாலும் குயின் டேக் H7 செக்கு, செக் மேட் ஆயிரும். அதனால தான் எடுத்தோடனே அவங்க ரூக் இன்ட்டு C3ன்னு அடிச்சிடுறாங்க. ரூக் இன்ட்டு C3, பான் இன்ட்டு C3, குயின் இன்ட்டு C3. இப்போ கிங் B1, அது அந்த லைனை பார்ப்போம். கிங் B1. இப்போ எகெயின் ப்ரெஷர் ஆன் தி C2 ஸ்கொயர். rook F8. ஓகே, G5. இப்போ ஆக்சுவலாக இம்மீடியட்டாக குயின் வரணும், பட் இவங்க G5 அகெயின் நைட்டை கெட் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் நைட்டு போய் H5ன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. rook into H5 sacrifice, pawn into, okay, king into, sorry, queen into, oh, knight C4 ஐடியா B2 மேட். அதுக்கு எந்த ஒரு டிஃபென்ஸ் கிடையாது. அதனால் பிஷப் இன்ட்டு நைட்டை அடிச்சே ஆகணும். ரூக் இன்ட்டு, ஓகே. இப்போது இந்த இடத்துல ரூக் D3ன்னு ஒரு மூவ் பண்ணுறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா D4 மேலே டபுள் அட்டாக்கு, குயின் அட்டாக் தென் ரூக் அட்டாக். ஓகே, இப்போ D3 மூவ் ஆனால் ரூக் ஃபஸ்ட்டு குயின் இன்ட்டு அடித்தாங்கன்னா ரூக் இன்ட்டு குயின் அடிச்சுக்குவாங்க. அதனால தான்
அவங்க குயின் அட்டாக் இவங்க குயின் அட்டாக் பண்ண போகிறாங்க. பட் பிளாக் அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. குயின் E1 செக்னு வச்சுறாங்க. ஓகே, ஒன்லி மூவ் கிங் B2. குயின் F2. ஐடியா D4 மேலே 2 அட்டாக், இந்த நைட்டு மேலே 2 அட்டாக் பண்ணிட்டுருக்குறாங்க. இதை சேவ் பண்ணும். ஐடியா G6. ஓகே ஓகே இப்போ ருக் டேக்ஸ் நைட் அடித்தாங்கன்னா குயின் இன்ட்டு H7 செக்கு, கிங் F8, குயின் இன்ட்டு F7 செக் மேட் ஆயிரும். பட் அதில் இன்னொரு ஐடியா என்ன இருக்குன்னா, இந்த G6லேயே குயினை வந்து D5 வந்து இங்கே டிஃபென்ஸ் கொண்டாடுறாங்க. அந்த ஸ்கொயருக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இந்த G6 மூவ் பண்ணுறாங்க. இப்போ H into G6 இல்லைன்னா ஒன் மூவ் மேட். இப்போ H into G6. இப்போ குயின் D5, பிஷப் E6 ஒன்றுமே பண்ண முடியல. அகெயின் நைட் இன்ட்டு ஐ திங்க் இப்போ குயின் இன்ட்டு F2 செக், கிங் ஒன்லி மூவ். A1 போனாங்கன்னாவே ரூக் C1, சாரி குயின் C1 மேட் ஆயிரும். அதனால் கிங் A3, குயின் ரூக் A4 செக் மேட். இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இந்த ரூக் C3 எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்குது. ஓகே, குயினும் வந்து அவுட் ஆஃப் தி H6 போகுது. அந்த H6 போகிறது கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேம் போவோம்.